மார்ச் 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு பாஜகவின் மாநில மையக்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சென்னை கமலாலயத்தில் அண்ணாமலை தலைமையில் கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தல் கூட்டணி, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது பற்றிய முழு தகவல் சொல்லுங்கள். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 4ஆம் தேதி தமிழகம் வருகின்றார். கல்பாக்கம் மற்றும் சென்னையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் பிரதமர் பங்கேற்க இருக்கின்றார். குறிப்பாக சென்னை நந்தனத்தில் நடைபெறக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் உரை நிகழ்த்த இருக்கின்றார். இந்த நிலையில் தான் 4ஆம் தேதி பிரதமர் தமிழகம் வரக்கூடிய சூழ்நிலையில் அன்று காலை 10 மணி முதல் பாஜகவினுடைய தலைமையகமான கமலாலயத்தில் பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை தலைமையில் மையக்குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. மையக்குழுவை பொறுத்தவரை 14க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார்கள். பாஜகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தமிழக நிர்வாகிகள் பங்கேற்று மையக்குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகம் குறித்து ஆலோசிக்க இருக்கின்றார்கள். குறிப்பாக ஏறக்குறைய அனைத்து கட்சிகளுடனும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை இறுதி செய்து விட்டது. எந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குதோ அத்தனை கட்சிகளுடனும். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் எந்தெந்த தொகுதிகளை பிற கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும், தமிழகம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் எத்தனை மக்களவை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி களம் காண வேண்டும், கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்களை ஒதுக்கி கொடுப்பது, தேர்தல் அறிக்கையில் தமிழகம் சார்ந்த எந்த விஷயங்களை எல்லாம் முன்னிறுத்துவது, வேட்பாளர்களை எவ்வாறு தேர்வு செய்வது போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த மையக்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கமலாலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த மையக்குழு கூட்டமானது பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெறுகின்றது. முழுவதுமாக தேர்தல் சார்ந்த விஷயங்கள் அதில் பேசப்படும் என்ற தகவலை பாஜக தரப்பில் வெளியிட்டுள்ளனர்.